வணக்கப்பா. நம்ம ஏரியால கார் விக்கிறது வாங்குறது எல்லாமே அண்ணன் தானே. தெரியும்டா, மணி என்ன தெரியாதா? நானே சில பாட்டி அவர்கிட்ட அனுப்பியிருக்கிறேன். அண்ணே இந்த காரு அந்த காரு அப்புறம் அங்கே இருக்க வேனு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரிப்பா, செல்வம் எல்லாத்தையும் சொன்னாப்ல. நீயும் இப்பதான் படிப்படியாக முன்னேறிக்கிட்டு இருக்க. வேனு கூட இப்பதான் வாங்கினேன், அதுக்குள்ள ஏன்ப்பா விற்கணும்னு பார்க்குற? என்னென்ன பண்ணுறது, நம்மள மாதிரி ஆளுங்களோட வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சுண்ணே. ஜானியர்னா முளை சறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் நம்ம பொழப்பெல்லாம். ஒரு அடி எடுத்து வச்சா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பின்னாடி இழுத்து விட்டுருது. அப்படி என்னப்பா ஆச்சு? என் வீடு ஜப்தியாகிற மாதிரி இருக்குண்ணே. அம்மாவும் அப்பாவும் வீட்டை விட்டு என் மாமியார் வீட்டில் வந்துருக்குறாங்க. எத்தனை நாள் தான் அவங்களும் அங்கேயே இருக்க முடியும்? நாளுக்கு நாள் நெருக்கடி அதிகமாகிட்டே இருக்கு. சீக்கிரம் வேற பணத்தை கட்டியாகண்ணே. அதான் இந்த 2 காரியம் வேணையும் பார்த்து சொன்னீங்கன்னா. பேப்பர்ஸ் கொடுப்பா. டே கார்த்தி, இந்த ஸ்டீரிங் பக்கத்தில் இருக்க எடுத்து கொடு. வாப்பா. வாங்க சார். டேய் முத்து, எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்குடா. நீ வாடகை கார்ல இருந்து சொந்தமா கார் வாங்கின, அப்புறம் வேன் வாங்கின. அப்ப எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துடா. இப்ப திடீர்னு நீ என்னடா செல்வம் பண்ணுறது? நம்மள மாதிரி ஆளுங்க என்னதான் முன்னேறிடலான்னு கனவு கண்டாலும் சூழ்நிலை ரவுண்டு கட்டி அடிக்குதேடா. எனக்கு இப்போதைக்கு வேறு வழி தெரிலடா. முத்து, இந்த கார் நிறைய கிலோமீட்டர் ஓடி இருக்குப்பா. ஆமாண்ணே, இதான் முத வாங்கின காரு. நிறைய வெளியே ட்ரிப்லாம் போயிருக்கிறேன். அப்ப இந்த கார் வச்சு நல்லா தான் சம்பாரிச்சிருக்க. ஆமாண்ணே, ஒரு 10 கோடி சம்பாரிச்சிருக்கிறேன், பேங்க்கில் சேர்த்து வச்சுருக்கேன். அதான் இப்போ காரை வைக்கிறேன். ஏன்னே நீ வேற. பாத்தியா செல்வம், இப்ப கூட நல்லா காமெடியா பேசுறாப்ல. என்னென்ன பண்ணுறது, துன்பம் ஒரு வேலையில் சிரிங்கன்னு வள்ளுவர் சொன்னார். அதை கண்ணதாசன் பாட்டை எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம நிலைமை அப்படி தான் ஆயிடுச்சு. நல்லா பேசுறப்பா நீ. பேசாம நீ அரசியலுக்கு போயிருக்கலாம்ப்பா, ஒரு எம்எல்ஏ கூட ஆயிருக்கலாம்ப்பா நீ. ஏண்ணே, இருக்கிற பொழப்பம் போகிறதுக்கா நீ எவ்வளோ தருவேன்னு சொல்லுனேன். இந்த கார் கொஞ்சம் பரவாயில்லப்பா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்க. ஒரு 4 லட்சம் தேத்தலாம். அப்ப இந்த காரு அது நிறைய கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குப்பா. 2.5 லட்சம் தேத்துறதே பெரிய விஷயம். 4, 2, 6 தானே ஆகுது. அந்த வேன் இப்படி இந்த வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அதுக்கு கட்ட வேண்டிய டியூவே நிறைய இருக்குப்பா. ஆமாண்ணே, வாங்கி கொஞ்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. செல்வம் தான் ஓட்டிகிட்டு இருக்கான். அதுக்கு டியூ முடியலப்பா, அதிகபட்சம்லாம் போவாதுப்பா. 1 லட்சம் வரைக்கும் வாங்கலாம், அவ்வளவுதான். அப்ப மொத்தம் 7.5 லட்சம் தான் மொத்தம் ஆகுது. அண்ணா, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும். அதை ஃபைனான்ஸ்கிட்ட கட்டி கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ தான் எங்கள் வீடு எங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவுதாப்பா உனக்கு கடன் இருக்கு. மொத்தமாக 38 லட்சம் இருக்குண்ணே. அடேங்கப்பா, இதுக்கே நீ 4 கார் வாங்கி விற்கணும் போல இருக்கே. இப்போ நீ காமெடி பண்ணுற பார்த்தியானே, பார்த்து சொல்லுண்ணே. இல்ல முத்து, எவ்வளவு பார்த்தாலும் அவ்வளவுதான் வரும். மார்க்கெட் நிலவரம் அப்படிப்பா. இப்பெல்லாம் செகண்ட்ஸ்ல கார் வாங்குறதே குறைஞ்சிக்கிட்டு வருது. எல்லாம் புதுசுதான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதிகபட்சமா உனக்காக ஒரு 8 லட்சம் ரூபா வரைக்கும் பண்ணலாம்ப்பா. அதுக்கு மேல ரொம்ப கஷ்டம்ப்பா. சரிண்ணே, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். சரிப்பா, நீ ஃபோன் பண்ணு. நானும் 2-3 பாட்டிகிட்ட பேசுறேன். சரிண்ணே, நாங்கள் ஆட்டோ செலவு வச்சு. சரிப்பா, நான் வர சொல்லுவோம். என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறாங்க? டே முத்து, உன் கஷ்டம் எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா உன் பொழப்புக்குன்னு இருக்கிறது இந்த கார் தான். அதுவும் இந்த கார் சிஸ்டர் வாங்கி கொடுத்தது. அதை நீ அடிக்கடி எங்ககிட்ட பெருமையாக வேற சொல்லுவேன். இந்த வேன்லேயே நிறைய பெரிய பெரிய ட்ரிப்பெல்லாம் வருது. இப்போ இதெல்லாம் விற்கணுமா? என்னடா பண்ணுறது, அப்பா அம்மா எத்தனை நாள் தான்டா மீனா வீட்டிலே இருப்பாங்க. இப்போவே அம்மா அங்கே இருக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. சின்ன சின்ன சண்டையாக வருது. அதுக்காக இப்போ வண்டி வைக்கணுமா? அதுவும் ஒரே நேரத்தில் 3 வண்டி வைக்கணும். அப்போ நினச்சா கஷ்டமாக இருக்குடா. வீட்டை சீல் வச்சிட்டாங்களேன்னு அவருக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குது தெரியுமா? அந்த சீல் வச்சு வீட்டை அப்பா பார்த்துடக்கூடாதுன்னு அந்த பக்கமே நான் விடுறதில்லை. எங்கேயாவது வெளியே போனால் கூட அந்த ஏரியாவை சுற்றி தான் நான் கூப்பிட்டு போகிறேன். அது எனக்கு புரியுதுடா. இப்போ நகை நட்டு விற்கிறதெல்லாம் வேற, தொழில் பண்ணுற வண்டிகள் எல்லாம் விற்கணும்னா எப்படிடா? நகை நட்டில் எதுவும் இல்லைடா, எல்லாம் போச்சு. அதுக்காக சம்பாரிச்சு கொடுக்குற வண்டியை வைக்கணுமா? எங்க ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, நெல்லை விற்கலாம், விதை நெல்லை விற்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீயா சொல்லுப்பா. டே முத்து, கார்த்தி கரெக்டாக தான்டா சொல்கிறான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கார் ஓட்டி சம்பாதிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல. இப்போ அதையும் வித்துட்டா எப்படிடா? முத்து, காரை விற்று முழு கடன் அடைஞ்சாலும் பரவாயில்ல, அதுவும் நடக்காது. மீதி கடன் அடைக்க எப்படி சம்பாதிக்க போற? நான் என்ன விருப்பப்பட்டாடா வைக்கிறேன்.
பொறுப்பு இல்லாமல் ரவுடியை சுற்றுறேன்னு எனக்கு ஒரு பேர் இருந்துச்சு. அந்த அடையாளத்தை மாற்றினது இந்த தொழில் தான். அதுவும் மீனா எனக்காக கஷ்டப்பட்டு இந்த காரை வாங்கி கொடுத்தா. எனக்கும் கஷ்டமாக தான்டா இருக்கு. ஆனால் அப்பா முகத்தை என்னால் பார்க்க முடியலடா. இதுக்கு மேலே அவர் கஷ்டப்படுறத என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலடா. அது எனக்கு புரியுதுடா. ஆனா இப்ப இந்த காரெல்லாம் வித்தாலும் பணத்தை சேர்த்த முடியாதுடா. வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாடுறா. என்ன பண்ணியாவது அப்பா அம்மா வீட்டை கூட்டு போண்டா. அது மட்டும் தான் போய் என் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. ரவி, என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்க? சாரி ஸ்ருதி, நம்ம வீட்டு சுச்சுவேஷனை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டென்ஷன்ல என்னால குக் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ண முடியல. முத்து அவங்கிட்ட இருக்கிற 3 வண்டியும் சேல் பண்ண முடிவு பண்ணிட்டானா? அப்படியா? ஆமா, எல்லாரும் அவங்கிட்ட வேண்டாம் தான் சொல்லிருக்காங்க. ஆனா அவன் கடன் அடைக்கணுமேன்னு பாவம் தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த மனோஜ் அவனும் கண்டுக்கிறது இல்ல. மனோஜ் எதுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு? ரொம்ப ஃபெட்டப்பா இருக்கு ஸ்ருதி. அம்மா அப்பா 2 பேரும் இத்தனை வருஷம் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு அங்க போய் அண்ணி வீட்டுல இருக்காங்க. அண்ணியோட அம்மாக்கு ரொம்ப சிரமம் தான். பாவம் அவங்களுக்கே அந்த வீடு பத்தல. இதுல இவங்களும் அங்க போயிருக்காங்க. அப்பா மனசு எவ்வளவு சங்கடப்படும். அம்மா வேற லக்ஸரியா இருந்து பழகிட்டாங்க. அவங்களுக்கும் அங்க கஷ்டமா தான் இருக்கும். அங்கிள் கூட ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து பாரு. ஆண்டி தான் அவங்கள எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியல. வீட்டு கடன் அடைக்க முத்துக்கு நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹே, என்கிட்ட இருக்கிற மொத்த சேவிங்ஸும் வச்சுதான் நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம இன்னும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே எடுக்கல. என்கிட்ட இப்போ ஒரு 50,000 இருக்கும். அதை வேணா கொடுக்கவா? வெறும் 50,000 வச்சு எதுவும் பண்ண முடியாதுல்ல ஸ்ருதி. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நம்ம ரெஸ்டாரண்ட் மேல பேங்க் லோன் வாங்க முடியுமான்னு பார்க்கவா? ஹே, நல்ல ஐடியா ரவி. லோன் கிடைச்சா கண்டிப்பா வாங்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. முத்துவும் மீனாவும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க. அமௌண்ட்டும் பெரிய அமௌண்ட். நம்ம ஷேருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும்ல. தேங்க்யூ ஸ்ருதி. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பேங்க்ல ஒர்க் பண்றான். நான் அவங்ககிட்ட கேட்டு பார்க்கறேன். ஓகே ரவி, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பாவம் அவங்க மட்டும் எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல. நீ லோனுக்கு ட்ரை பண்ண. தேங்க்ஸ் ஸ்ருதி. ஏய், எதுக்கு இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்ட?